$4,000 லீகல் கேஸை லாயர் இல்லாமல் ChatGPT ஹெல்ப்போட ஒருத்தரை ஜெயிச்சாரா? தெரிஞ்சுக்க வீடியோக்குள்ளே வாங்க. நான் உங்கள் சத்யப்ரியா. வெல்கம் பேக் டு மை சேனல் SPK ஸ்டோரிஸ் அண்ட் க்ரூத். இது உண்மை ஸ்டோரி தாங்க. யூஎஸ்ஏல ஒரு ரெட்டிட் யூஸரை ராங்காக $3,700 சார்ஜ் போட்டுட்டாங்க. அவர் கம்பெனிக்கிட்ட ரெஸ்பான்ஸ் கேட்டால் அவங்க எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அவர் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் அப் அவர் என்ன பண்ணார், ஸ்மால் கோர்ட் கிளைம்க்கு அவங்கள கூட்டிகிட்டு போனார். அவர் ChatGPTயோட ஹெல்ப்போட கம்ப்ளைண்ட்டை டிராஃப்ட் பண்ணார், லீகல் பாயிண்ட்ஸை சேவ் பண்ணார், கோர்ட் எவிடன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணார். கோர்ட்டில் கேஸ் நடக்கிறப்போ கொஸ்டின் கேட்டால் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணார். லா பேக்ரவுண்டே இல்லாமல் ஸ்மாலாக ChatGPT டூலை வச்சு கான்ஃபிடெண்ட்டாக ஜட்ஜ் முன்னாடி அவர் பேசினார். ஜட்ஜ் அவரை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, இங்கே ரெட்டிட் கம்பெனிக்கிட்டேருந்து ஸ்ட்ராங்காக கவுண்டர் ஆர்கியூமெண்ட் இல்லாததுனால ஃபைனல் ரிசல்ட் அவருக்கு சாதகமாகவே இருந்துச்சு. ஆமாங்க, $3,700 அவர் ஜெயிச்சார். லாயர் இல்லாமல் வெறும் ChatGPTயோட ஹெல்ப்போட. இங்கே லாயரை ரீப்ளேஸ் பண்ணுறதை பற்றி நம்ம பேசலைங்க. சாதாரண மக்களும் கொஞ்சம் யோசிச்சா எந்த அளவுக்கு அவங்களோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணலான்றதை பற்றி நமக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு எதையும் கற்றுக்கிற மனப்பான்மையும் எதையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணுற டேலண்ட்டும் இருந்தால் போதும், நம்மளும் லைஃப்பில் எதை வேணால் சாதிக்கலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. இந்த மாதிரி ஸ்டோரியை பார்க்க சப்ஸ்கிரைப் டு SPK ஸ்டோரிஸ் அண்ட் க்ரோத் சேனல். நன்றி, வணக்கம்.